ஹாய் கேஸ், எங்கே கிளம்பி ரெடியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு கல்யாணத்துக்கு தான் போயிட்டு பார்க்கலாம். சித்தியோட தான் போகிறோம், போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா காய்ஸ், நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு. வந்தோடனே ஒரு வழியாக சாப்பாட்டுக்கு வந்துட்டு கேஸ். இங்கே பாருங்க, நல்லா வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் பாருங்க சந்தியா, பாரு. சித்தி பாரு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க கேஸ். சாப்பிட்டோன்னே லைனுக்கு வரலாம் கேஸ். எங்கள் மாமாவுக்கு பாருங்க, மாமா பையன் பாருங்க, பிஸி மேன், எந்த நேரமும் பேசிட்டே இருப்பாப்ல. எங்க அத்தையை பார்க்கலாம் இருங்க கேஸ். இங்க பாருங்க, இங்கே தான் எங்க அத்தை பாருங்க, நிறைய நகை போட்டு. ஒரு ஹாய் சொல்லுங்க, ஒரு ஹாய் சொல்லுங்க. பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்காங்கன்ட்டு. ஹாய் கேஸ், இதுதான் பொண்ணு பாருங்க எப்படி சிரிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கேஸ், கிளம்பியாச்சு. அதான் வண்டியில் உட்காரதுக்குள்ள பாருங்கள் எப்படி நின்றுட்டுருக்கு. வெயில் போட்டு கொளுத்திடுச்சு. சாப்பாடு கொடுக்குறாங்க கேஸ். இப்போ ஒரு பக்கம் நம்ம போய்கிட்டு இருக்கோம், போயிட்டு பாருங்க. எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பாரதி ஸ்டோர் கூட வந்திருக்கோம். வரலையா? நல்லா என்னத்தை பார்த்துட்ருக்க? கடைக்கு பொருள் வாங்க வந்தால் நான் ஐஸ்கிரீமை பார்த்துருக்கு கைஸ். இவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் சித்தியை பார்த்தீங்களா கைஸ், ஒவ்வொரு தக்காளியும் பொறுக்கி போட்டுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். நாளைக்கு தான் எடுத்து முடிப்பாங்களாட்டிருக்கு தக்காளி. டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு பொருளை வாங்கினேன். என்னத்தை வாங்குறது? அப்படி பொருள் வாங்குற மாதிரியே இந்த பிள்ளை தேடிக்கிட்டே இருக்கு பாருங்க காய்ஸ். அப்படியே வாயா பாருங்க, வாங்குற மாதிரியே அப்படியே தேடிட்டு இருக்கிறது. வாங்கதான் போகிறோம். வாங்குறீங்களா? சரி வாங்க வாங்க. நீயா வாங்குற? சித்தி தானே வாங்குது, கூட தானே வந்த. அப்படியே வாங்குற மாதிரியே நின்றது. ஆட்டுப்பால் சோப்பு, மாட்டுப்பால் சோப்பு இருக்கு, வாங்கிக்கிறியா? வெயிப்ல வெயிப்ல வந்தாலே ஏதோ ஒன்று கேட்குறது. வை வை. இங்கே பாரு 69 ரூபா. இங்கே 65 ரூபா. பரவாயில்ல, கிளம்பு கிளம்பு, போ ஒன்றும் இல்லை போ. பூரி வேணும். பூரி வேணுமா? சரி எடுக்கிறியா? காசுங்க வச்சிருக்கியா? சித்திக்கிட்ட சொல்லி வச்சிருவேன், கம்முன்னு ஓடி போயிரு. சோப்பு வாங்கிக்கோ, தினமும் ஒவ்வொன்று கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கடிச்சு கடிச்சு சாப்பிடு. ரெண்டு கூட இருக்கு. சந்தியா சரணியான்னு தான் எத்தனை தடவை தான் சொல்கிறேன். திருவிடு கூட ஒன்று என்ன சந்தியா வாங்குற? நீ என்ன வாங்குற? சும்மா வந்த. நீ என்ன வாங்குறேன்னு பார்க்குறக்காகவே நான் வந்தேன்ல. எது வாங்க மாட்டேன்னு தெரியும், என்னதான் பண்ணுறேன்னு பார்க்குறதுக்காகவே வந்தேன். நீ சாப்பிட்றியா? நீயே வாங்கி தரியா? வாங்குறது காசு இல்லை, பார்க்கலாமே. பார்த்தாலே பிரியாணியா?
அடுத்து பிரியாணி கடை போடுற நீயே விவரமான ஆள் தான் போ. கேஸ் ஃபேன் ஓடுது, கொஞ்ச நேரம் நிற்போம் வெயிலில் வந்து. அது நீ கொஞ்சம் நீ இது பண்ணினா நீயே முடிஞ்சிருவ. என்ன அடிக்கிறத நீயே நீயே கேஸ் அப்போருந்து நானும் இந்த தேடிக்கிட்டே இருக்கேன். இந்த நாய் சங்கிலி எங்கே இருக்குன்ட்டு நாயை கட்டி போட, இந்த நாயை கட்டி போடுறதுக்கு தான் தேடிக்கிட்டே இருக்கேன். எங்கே இருக்குன்னு தெரில. பெல்ட்டெல்லாம் இருக்கே, நாய் சங்கிலியை காணோம். இருந்தால் இந்த நாயை கட்டி போட்டுடலாம். என்ன வேணும்? பொக்லிங்கா? சரி வாங்கிக்கலாம். இல்லை வை கடைசி வரை மண் அள்ளிக்கிட்டு விளையாடு. சரி கல் அள்ளிக்கிட்டு கூட விளையாடு, வச்சிரு. அப்புறம் வாங்கிக்கலாம். வாங்கி தரேன். சின்ன குழந்த மாதிரி பாருங்க, பொம்மையை போய் எடுத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எப்படியே எங்கள் சித்திக்கு செலவு வச்சு விட போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளை ஏன்டா கூப்பிட்டு வந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த பிள்ளை பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் கேஸ். என்னத்த பிள்ளை எடுத்துக்கிட்டே இருக்கு நீ பாட்டுக்கு. புதுசாக தான் அதிசயத்தை பார்த்துருச்சு கேஸ். டீ குடிக்கிறீங்க தானே, அதெல்லாம் கேட்கணும். நீ வச்சிரு. நீ டீயா குடிக்கிற? சரி கேஸ் ஒரு வழியாக அந்த பிள்ளைய பில் கவுண்டர் இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாச்சு கேஸ். அதை வேணும் இதை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்படியும் ஒன்று ஒரு வழியாக கூப்பிட்டு வந்தாச்சு. நிற்கிற சைஸை பார்த்தீங்களா? சந்தியா என்ன பண்ணுற? எதுவும் கிடைக்காது, கேட்கக்கூடாது. கேஸ் யாரை அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோன்னா அதை இங்கே பாருங்க. அப்படியே விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு கிளம்புறோம் கைஸ். இந்த 5 தலை விநாயகர் கோயிலுக்கு யாரெல்லாம் வந்துருக்கீங்கன்னு சொல்லுங்க கைஸ். வேலூர் பஸ் ஸ்டாண்டு கைஸ், பார்த்தீங்களா? பாருங்க எத்தனை பஸ், கம்மியாக தான் இருக்கும் போல கைஸ். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆப்டிகல்ஸ் கண்ணாடி இதுக்கு தான் வந்திருக்கோம், ஷோரூமுக்கு. சஞ்சய் திரும்ப டே மூஞ்சி ஒரே பொலிவாக இருக்கு. பட்டாச்சில் சரி பண்ணி வச்சு கண்ணாடி. சரி ஒரே சிரிப்பு தான். சரி அடுத்த வாட்டியும் உடச்சிரு கண்ணாடியை, திரும்ப வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இனிமேல் வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான் கைஸ், இனிமேல் வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான் கைஸ். எப்படியும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். போன பக்கம் ஒரு சரி காமெடியாக இருந்துச்சு கைஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் இன்றைக்குன்னு நினச்சி போனால் கல்யாணமே நாளைக்காமா கைஸ். என்னைக்கு கல்யாணம்னு தெரியாமல் கூட போயிருக்கோம் பாருங்களேன். அது எப்படி ரெடியாக ஃபங்க்ஷன் கைஸ். சரி போனோம் ஒரு அட்டனன்ஸை போட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டோம் கைஸ். சிரிச்சிட்டு அப்படியே சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு வந்துட்டோம் கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது, அவ்வளோ அறிவாளியாக இருக்கும் நாங்கள், பார்த்தீங்களா? சரி பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஆமாம் கைஸ், ட்ரெஸ் எப்படி இருக்கோம், நாங்கள் எப்படி இருக்கோம் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நல்லா தான் இருக்கோம். அவங்க சொல்லணும், நீங்கள் சொல்லுங்கள் கைஸ்.